கோவை குண்டுவெடிப்பில் சிக்கி உயிர் நீத்த 58 தியாகிகளுக்கு கோவையில் நினைவு தூண் அமைக்க தமிழக அரசு முன்வர வேண்டும். அரசுக்கு கோரிக்கை விடுத்த சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கம் சார்பாக கோரிக்கை. ஆடி 18 இந்த நாளில் நமது முன்னோர்களை வழிபடுவதால் அவர்கள் பாவ விமோச்சனங்கள் நிறைவு பெற்று அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது. எனவே இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தரவும், உயிரிழந்தவர்களை அடக்கம் செய்தவர்களின் கல்லறையில் காப்பரிசி, தேங்காய், பழங்கள் மற்றும் நைவேத்திய பொருட்களை வைத்து படையலிட்டு பூஜைகள் செய்து ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கினால் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடையும் என பலரும் இன்று தர்ப்பணம் செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கோவை ஆத்துப்பாலம் பகுதியில் இந்துக்களுக்கு பாத்தியப்பட்ட கல்லறை தோட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களது மூதாதையர்களின் கல்லறையை தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்து வாழை இலை படையலிட்டு வழிபட்டு அவர்களை நினைவு கூர்ந்தனர். இவ்வாறு நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோவை சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தின் சார்பாக உயிரிழந்த கணேஷ் மற்றும் சிவா ஆகியோர்களின் நினைவை போற்றும் வகையில் அவர்களின் கல்லறையில் புஷ்பாஞ்சலி செய்யப்பட்டது. தொடர்ந்து அவர்களின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்தித்தனர். தொடர்ச்சியாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தின் தலைவர் மாரி செய்தியாளர்களிடம் கூறியதாவது: ஆடி 18 அன்று உயிர்நீத்த கணேஷ் மற்றும் சிவா ஆகியோரின் நினைவு நாளை தொடர்ந்து ஆண்டுதோறும் சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கத்தின் சார்பாக வீரவணக்கம் மற்றும் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியும் நடைபெறுவது வழக்கம். இதுவன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டும் இந்த நிகழ்ச்சி நடத்தி வருகின்றோம். இந்த நாளில் அரசுக்கு ஒன்றை கோரிக்கை மட்டும் வைப்பதாகவும், அது கோவை குண்டுவெடிப்பில் சிக்கி உயிர் நீத்த 58 பேருக்கு நினைவு தூண் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம் ஆத்துப்பால மையானத்தில் வீர கணேசுக்கும் வீர சிவாவுக்கும் ஆடி 18 அன்னைக்கு அவங்களுடைய நினைவு நாள் அன்னைக்கு தொடர்ந்து சத்திசேனா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாக வீர வணக்கமும் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியுமே தொடர்ந்து நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். அரசாங்கத்துக்கு ஆரம்பத்திலிருந்து நாங்கள் ஒரே ஒற்றை கோரிக்கையாக தான் கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வச்சுட்டு இருக்கிறோம். வீர கணேஷ் வீர சிவாவுக்கு ஒரு நினைவு தூண் அமைக்கணும்னு. அதே போல் கோவையில் 58 அப்பாவிக மத அடிப்படைவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த அடிப்படைவாதிகளுடைய கனவுகளை துண்டாக்கி அந்த 58 அப்பாவிகளுக்கு நினைவு தூண் அமைக்கணும்னு திமுக அரசாங்கத்துக்கும் கோரிக்கை வச்சிருக்கிறோம். அதிமுக அரசாங்கத்துக்கும் கோரிக்கை வச்சோம். எந்த அரசாங்கமும் இதுவரைக்கும் செவி கொடுத்து கேட்கல. எனவே இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய தாவேக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கரூர் கூட்ட நெரிசல்ல எப்படி 41 பேர் இறந்தாங்களோ அவங்களுக்கு நினைவு தூண் அமைச்சு அங்க இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசு வேலை வழங்குறையோ, அதே போல இந்த கோவை குண்டுவெடிப்புல பலியான நம்மளுடைய தொப்புள்குடி உறவுகளான இந்து சொந்தங்கள் 58 அப்பாவிகளுக்கு நினைவு தூண் அமைத்து தர வேண்டும் என்று தமிழக அரசாங்கத்துக்கு இந்த நேரத்தில் சத்திசேனா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். வந்தே மாதரம்.